ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே குறைந்த முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே லாபம் தரக்கூடிய தொழில் தான். இப்போ வர ஆண்டில் மட்டும் இல்லாமல் எப்போவுமே நஷ்டமே இல்லாமல் லாபம் மட்டுமே எடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குறது முடியும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் புக்கிங் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் அவங்கவுங்க ஊரை விட்டு வெளியூரில் போய் தங்கி படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அவங்களாம் ஊருக்கு போகணுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டிக்கெட் புக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான சீட்டை புக் பண்ணிக்கிறாங்க. டிக்கெட் புக் பண்ணுற தொழிலை ஆரம்பிக்கலாம் நம்ம. இதில் ஒரு டேபிள் அளவு இடம் இருந்தால் போதும், இன்டர்நெட் கனெக்ஷன், லேப்டாப்பு இந்த மாதிரி பொருள் இருந்தாலே போதும், இந்த தொழிலை ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம காஞ்ச பூவை வச்சு ஹோம்மேடாக சாம்பிராணி ரெடி பண்ணுற தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கிய மூலப்பொருள் பார்த்திங்கன்னா காஞ்ச பூ தான். காஞ்ச பூ வேஸ்ட்டாக இருக்கிற காஞ்ச பூ தான் இதுக்கு முக்கியமான மூலப்பொருள். நம்ம சாமிக்கெலாம் பூ போடுவோம். அந்த பூவே நம்ம என்ன பண்ணால் அந்த பூவில் காய வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசனை பொருள் ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக நெய் சேர்த்து நம்ம க சாம்பிராணி ஷேப்புக்கு பிடிச்ச சாம்பிராணி ரெடி ஆகிடும். காஞ்ச பூ வேணும்னா இப்போ எல்லார் வீட்லேயும் பூ யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் உங்கள் ஏரியா சைடில் இருக்கிற வீட்டில் இது மாதிரி காஞ்ச பூ வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாமிக்கிட்ட இந்த ஒரு பாக்ஸில் போட்டு வைங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி போய்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். பூவிலேருந்து எப்படி சாம்பிராணி ரெடி பண்ணுற டீட்டெயில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தொழில் பண்ணுறது மூலிமா மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 20,000க்கு மேலே வருமானம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு இந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஹெல்த்தாக இருக்கணும்னு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே என்ன பண்ண நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்போ அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இதில் நம்ம ஹோல்சேலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி பேக் பண்ணி நம்ம பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கஸ்டமர் பேக்கிங் பார்த்து நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் எடுக்கலாம். அடுத்து நம்ம தேன் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். இந்த தேன் சுத்தமான முறையில் தேன் பெட்டியில் வளர்த்து சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களால் இந்த மாதிரி வளர்க்க முடியலன்னா தேன் வளர்க்குற இடத்துல போயிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான தேன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் நிறைய பேர் டைரெக்டாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த தேன் தொழிலுக்கு எப்போவுமே நல்ல வருமானம் கொடுக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற தொழில் என்ன பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் செல்லிங் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். பியூட்டி ப்ராடக்ட் எப்போவுமே ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குது. லிப்ஸ்டிக்கு, லிப் பாமுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ பவுடரு, ஸ்டிக்கரு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய பேர் வாங்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா லிப் பாமு, லிப்ஸ்டிக் நீங்கள் ஹோல்சேலாக வாங்காமல் வீட்லேயே ரொம்பவே சுத்தமாக இயற்கை முறையில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா பியூட்டியில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் ரீசேல் பிஸ்னஸாகவும் இந்த பிஸ்னஸ் செய்யலாம். இந்த பியூட்டி ப்ராடக்ட்லாம் வாங்கி நம்ம ரீசேல் பண்ணும்போது நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு 5,000 முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகலாம். இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஒரு 5 ப்ராடக்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த தொழில் எல்லாமே பார்த்திங்கன்னா அழிவே இல்லை. எப்போவுமே பார்த்திங்கன்னா மக்கள் வாங்கிட்டே இருக்கக்கூடிய பொருளை பார்த்து தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸோட டீட்டெயில் வேணால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக அந்த பிஸ்னஸ் டீட்டெயில் கலெக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.